எலெக்ஷன் வந்துட்டா, இந்த சிறுபான்மையர்களுடைய வாக்கு வந்து எப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாரி. இப்போ வந்து முஸ்லீம் அப்படிங்கிறவங்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் 10% 8% இருக்குன்னா, அப்படியே கொத்திட்டு போயிருவாங்க. திமுக, அதிமுக இதுதான் வந்து கொள்கையா வச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு ஒரு 10% வந்து வறுமைக்கு கீழ் இருக்கவங்களுக்கு காசு குடுத்து வாங்கிருவாங்க. அதற்கு பிறகு ஒரு 10% வந்துட்டு தொழில் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலை வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபார சங்கங்கள் இவங்கள வச்சு பண்ணிருவாங்க. ஸோ 10, 10, 10 ஸோ 30% வந்து அவங்களுக்கு வந்து கால்குலேஷன் கரெக்ட்டா இருக்கும். அதர் போக இன்னொரு 10% தான் அவங்க பொதுமக்கள்ட்டருந்து வரணும். ஸோ இங்க சண்டே என்னன்னா, அந்த 10% பொதுமக்களுடைய வாக்க யார் பிடுங்குறது தான் முடியும். ஸோ இந்த மாரி சிறுபான்மையினருக்கான வாக்கு இருக்கு இல்லையா? அதை வந்து அவங்க வந்து பயந்து போய் என்ன செஞ்சுர்றாங்க, பிஜேபி அலையன்ஸ்னா மதம் சம்மந்தப்பட்டதா இருக்கும். அங்க போடக்கூடாது. அப்ப விஜய்க்கு போடலாமா? இல்ல சீமானுக்கு போடலாமான்னா, இவங்களுக்கு போட்டா பிஜேபி வந்துரும். ஸோ நம்ம வந்து திமுகவுக்கு போட்டுறலாம். அப்படின்னு சொல்லி வெற்றி பெறுறது திமுகன்னு போடுவாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன கால்குலேஷன்ல சிறுபான்மையினர் வந்துட்டு தான் செய்யக்கூடிய ஒரு தவறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு விஜயோடைய ஜனநாயகன் படம் லீக் ஆச்சு இல்லையா? அதில் சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். இந்த படமாக பார்க்கல, ஒருத்தவங்க யூடியூப்ல போட்டிருந்த வீடியோலாம் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு என்ன ப்ரோ, வாட் ப்ரோ அப்படின்னு சொல்லுவார்ல, அவரே திருப்பி கேட்கலாமான்னு இருக்கு. என்ன ப்ரோ நீங்க இவ்வளோ பேசிட்டு ஒரு முஸ்லீம் மக்களை அந்த கம்யூனிட்டியை வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு தீவிரவாதியாகவும் ஒரு வெடிகுண்டுகள்லாம் செய்கிறவங்களாகவும் அதை வெடிக்க வைக்கிறவங்களாகவும் திரும்ப திரும்ப ஏன் சித்தரிக்கிறாரு? நீங்கள் இதற்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கல, ஒரு நடிகராக இருந்தீங்க, நீங்கள் 1000 சொல்லலாம். இது கதைக்கு தேவைப்பட்டுச்சு, டேரக்டர் சொன்னார், ப்ரொடியூசர் சொன்னார் சொல்லலாம். நான் வந்து கதை நாயகன் அதுவும் சொல்லலாம். இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த படத்துக்கு முழுமையாக உங்கள் கட்சியை தான் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு முஸ்லீம் நண்பர்களை, முஸ்லீம் கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டவர்களை எப்படி இப்படி தீவிரவாதத்தை செய்கிறதா காட்ட முடியும்? அவங்க ஓட்டு எப்படி உங்களுக்கு விழுகும்? ஆனால் விழுகும். ஏன்னா இந்த முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த சிறுபான்மையினர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது யாரை செலக்ட் பண்ணணும், எதை செய்யணும் எதுவுமே தெரியாது. ஸோ முழுமையாக தன் பக்கம் நிற்கக்கூடிய ஒருத்தரோ, வாக்கு கொடுக்குற ஒருத்தரையோ சூஸ் பண்ண மாட்டாங்க. தன்னை யார் குத்திக்கிட்டே இருக்கிறான், தன்னை யார் மிஸ்யூஸ் பண்ணுறான், அவங்களுக்கு தான் கொண்டு கொடுப்பாங்க. இதுதான் நான் பார்க்குறேன் பேட்டர்னா. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்களை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இந்த படத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, பொது வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் நீங்கள் தேர்வு செய்யணும்ல சரியானால. யாரை தேர்வு செய்கிறீங்கன்னா மேட்டர்ஸ். யாரை தேர்வு செய்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீங்கள் தேர்வு செய்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ விஜய் அவர்களுடைய அந்த படத்து காட்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா, தெரியாமல் பண்ணுறாரா, இல்லை இதை பார்த்துக்கிட்டு திருப்பி இந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு அந்த அந்த இயக்கம்லாம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை. அவர் எலெக்ஷனில் வராத வரைக்கும் ஓகே. ஆனால் எலெக்ஷன் வந்த பிறகு இப்படி ஒரு காட்சிகளையும் இப்படி ஒரு சமூகத்தை குறை சொல்வதும் வந்துட்டு அவன் எவ்வளோ சரின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தலைவர் வந்துட்டு எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். அதே நேரத்தில் அவங்களுக்கான ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும். நீங்கள் சும்மா வாக்குகளை குறி வச்சு வாக்குகள் எடுத்துகிட்டு ஓடி போகிறது கிடையாதுல்ல. வாக்குகளை வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணணும். பாவம் நினைக்கிறேன். முஸ்லீம்ஸ்க்கு வந்துட்டு தொடர்ந்து ஏமாந்துகிட்டே இருக்காங்க. யாரை நம்பணும்னு தெரில. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குறையும் ஒன்று இருக்குது. அவங்களை யாரை சூஸ் பண்ணுறதும் தெரியல.